பால் கூட்டு இளங்கொட்டையில் பால் கூட்டு. இளங்கொட்டையில் பால் கூட்டு பண்ணுறோம். இளங்கொட்டை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக பம்கின் பறிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கருப்பு இல்லாமல் பச்சையாக இருக்கு பார்த்தீங்களா, அதுமாதிரி கட் பண்ணோடனே இப்படி லைட் எல்லோவாக இருக்கும். இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பால் கூட்டு பண்ணால் இதில் பண்ணால் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக பரங்கிக்காயில் பண்ணுவான். ஆமாம், இளங்கொட்டையில் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த இளங்கொட்டை எடுத்து வச்சுருந்தேங்க. இதை கட் பண்ணிக்கிறேன், இப்படியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன்னா தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு வெல்லம், பால், தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை பண்ணிட்டேன். இந்த ஒரு டம்ளர் வந்து பால் விடுறேன். பால்லே வேகணும். கொஞ்சம் ஜலம் விட்டுனாலும் பரவாயில்ல, ரொம்ப ஜலம் இடம் பார்க்க. ஜலம் எடுத்து நம்ம அரிசி மாவெல்லாம் போடுற மாதிரி வரும். அரிசி மாவுலாம் வேண்டாம். ஸோ அதனால் பார்த்து ஜலம் விட்டுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்துடும் குழச்சலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் தேங்காய் வச்சு எடுத்துருக்கேன், அரை மூடி. இதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன். பால் அடியில் இருக்கு இல்லையா, வேகட்டும். இந்த வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான். ஆக்சுவலி இந்த இளங்கொட்டை அப்படின்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், போட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பரங்கிக்காய் நல்லா பழுத்துருத்துனா பண்ணும்போது போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு அவசியம் இல்லை. சப்போஸ் ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கலாம். நான் நல்லா குழஞ்சிருத்தேன். அப்படியே இதாக உண்டாகும் போது அப்படியே குழந்த மாதிரி தொட்டோன்னு இதாக எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து உப்பு போட்டுன்ட்டு இந்த வச்சுருக்கேன் பாருங்க. தேங்காயும் ஒரே பச்சை மிளகா அரைச்சேன் இல்லையா, அதையும் விட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கொதி வரட்டும், தாளிச்சு போட்டுருவேன். கருவேப்பிலை 2 கருவேப்பிலை, கருவேப்பிலை வந்து ஆப்ஷனல் தான். போட்டுட்டு ஆஃப் பண்ணி நினைப்பேன். இளங்கொட்டை பால் கூட்டு ரெடி.